Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் gift கொடுக்குற மாதிரி இந்த சின்ன கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடையை மீதமா இருக்கிற ஒயரை வச்சு நம்ம போட்டுடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் ஒயர் வச்சு இந்த கூடையை போட்டுருக்கேன். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு ரெண்டு அடியில 7 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 7 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம கட் பண்ண ஒயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அந்த ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி ஈவனா இல்லைனா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து மூணாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்து நாலாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அஞ்சாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். அடுத்து ஆறாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ லாஸ்டா ஏழாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண 7 ஒயரையும் ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இப்போ இந்த லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் நம்ம இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுடலாம். பாருங்க, இப்போ சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம மேலே வந்து 2 லைன் போட போகிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லைனில் மொத்தம் 7 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் விட்டுட்டு நடுவில் இருக்கிற 5 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்க இந்த 5 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது ஒயர்ல நாட் போட்டுக்கிறேன். இப்போ நாலாவது ஒயர்ல நாட் போட்டுக்கிறேன். அடுத்து அஞ்சாவது ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ரெண்டு பக்கமும் ஒரு ஒயரை விட்டுட்டு நம்ம நடுவில் இருந்த 5 ஒயர்லையும் நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்க இந்த 3 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோட வச்சு அளந்து மடிச்சுட்டு
இந்த 3 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுட்டேன். அடுத்து 2வது ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ 3வது ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 3 ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேலே இந்த 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லைனில் 5 நாட், அடுத்து 3 நாட் போட்டிருப்போம். அதே மாதிரியே நம்ம கீழ்ப்பக்கமும் போடணும். கீழே இந்த 7 ஒயரில் 5 ஒயர்லையும் அடுத்து 3 ஒயர்லையும் நம்ம நாட் போடணும். பாருங்கள், இப்போ மேலே போட்டிருந்த மாதிரியே நான் கீழேயும் வந்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு லைனில் 5 நாட், அடுத்து 3 நாட் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரலாம். இப்போ நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஒயரில் இருந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லையும் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதே மாதிரியே சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணிடுறேன். உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம்.
இப்போ அடுத்ததாக நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 லைன் வந்து போட போகிறோம். இப்போ அதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரில் இருந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் 2 லைன் போடணும். இந்த 2 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 லைன் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கூடையை வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விடணும். பாருங்க, நான் இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இப்போ சுற்றி இருக்க ஒயரை சொருகலாம். நம்ம சொருகும் போது 2வது நாட்டில் சொருகணும். பாருங்கள், 2வது நாட்டில் சொருகி அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்டில் நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். நம்மளுடைய சின்ன கூடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.